ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் 7 டேஸ் யூஸ் பண்ணேன். சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு. இடையில பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ரெமெடி சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைட்டில் பார்த்துருப்பீங்க. எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதை கிளியராக சொல்கிறேன். எதுவும் இல்லை, ஃபேஸ் பேக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக ஷைனிங்காக என்ன சொல்கிறது உங்களுக்கு நல்லா. இப்போ மேரேஜ் இருக்குன்னா, மேரேஜுக்கு 1 மந்த் இருக்குன்னா 1 மந்த்து எதனா ஒரு பேக் போடணும், போட்டு நல்லா க்ளோவாக ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். மேரேஜ் ஆகிட்டவங்க அப்புறம் வீட்டில் ட்ரை பண்ணவங்க, ரொம்ப டேன் ஆகிட்டு இருக்கேன், நான் ஒயிட் ஆகணும், அதெல்லாம் டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களா நீங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுவும் இல்லை, இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது எனக்கு. நானே ஆன்லைனில் தான் பார்த்தேன், நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ட்ரை பண்ண பிறகு தான் உங்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் ஒன்ஸ் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா 2 நாள் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய இப்போ நான் ஆஃபீஸ் போக சொல்ல ரொம்ப டேன் ஆகிட்டேன். இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேன்லாம் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக போகல. ஏன்னா நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டேன்ல, 1 வீக் யூஸ் பண்ண, அதுக்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எதுவுமே இல்லை, எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இப்போ எல்லாமே நட்ஸு நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் சாப்பிட்றத பற்றி சொல்லலை. பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா யூஸ் பண்ணணும், சேர்ந்து நாங்கள் பேக் போட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதாம் எடுத்துக்கிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குது பார்த்துட்டு தான் நான் வீட்லேயே ட்ரை பண்ணுவேன். பாப்பாவுக்கு கூட போட்டு விட்டுருவேன் லீவில். குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் பொறுத்து குளிக்க வச்சுருவேன். நல்லா சூப்பராக ரிசல்ட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் டெய்லி 30 டேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நான் 1 வீக்லேயே அவ்வளோ சேஞ்ச், அவ்வளோ கிளியர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இந்த கொரியன் ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்தால் இப்போ எதுவும் இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. நைட்டு இப்போது நைட்டு பேக் போடுறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் பேக் போட போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. இவ்வளோதான் வித்தியாசம், எதுவும் இல்லை. ஒரு பாதாம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நான் நைட்டு ஊற வைக்கிறேன்னா நைட்டு ஒரு பவுலில் நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில் பாதாம் ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு இன்க்ரீடியன்ட் அதுதான் இருக்கிறதுல மெயின், இது 2 தான் உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்டாக பிரைட் ஆகிறதுக்கான சீக்ரெட்டே இது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லை, சமையல் இது இல்லாமல் இருக்காது. நான்வெஜ் செய்ய சொல்லோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கசகசா தான். நீங்கள் கசகசா குக்கிங் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கசகசா சும்மா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் சின்னதாக அளவுக்கு அது நீங்கள் அதை பாதாமோடையே ஊற வச்சிடலாம். இது 2 நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். சோக் பண்ணி அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே இப்போ போடுறீங்கன்னா பாதாமை ஸ்கின் அவுட் பண்ணிவிடுங்க. ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு இது 2மே நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே அந்த இடிக்கிறது அந்த கல் மாதிரி இருக்கும். நான் அதில் தான் ட்ரை பண்ணுவேன். மிக்சிலலாம் அந்த 2 கொஞ்சமாக நம்ம செய்கிறதுனால அந்தளவுக்கு அரையாது. என்ன பண்ணிவிடுவேன், அந்த கல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அந்த இடிக்கிறோம்ல அந்த கல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இது முதல்ல பாதாம் நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கசகசா தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு, கொஞ்சமாக தான் இருக்கும் அது, நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து அந்த பாதாமோடு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இப்படி தேய்ச்சி விட்டுனே இருங்க நல்லா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிட்டுனால சீக்கிரமாக அது பேஸ்ட் ஆகிடும். மில்க் பால் கலரில் நல்லா க்ரீமியாக சூப்பராக கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அவ்வளோதாங்க, சிம்பிள். இவ்வளோ தான் ரெமிடியே. இது என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிடுங்க. டவுல் எல்லாம் இங்கே டேப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கழுத்து, நெக்கு, பேக்கு, முடிஞ்சால் கை கால் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க அது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸுக்கு சொல்கிறேன், நெக்குக்கும் சொல்கிறேன்.
இப்போ வந்து அதை தொட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இப்படி இப்படி டேப் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட பிறகு வாட்ரு வந்து நான் சும்மா கையில் விட்டு டிப் பண்ணிவிட்டு இப்படி தெளிச்சுட்டு, அப்புறம் வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மைல்டாக சர்க்கிள் மோஷனில் நல்லா மைல்டாக சர்க்கிளில் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் நம்ம இடித்து தானே போடுறோம், அது கொஞ்சம் அப்படி இதுவாக இருக்கும், ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே ஸ்க்ரப் பண்ணி அப்புறம் கழுத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு எங்கெங்கே டேன் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்க்கு வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு எதுவுமே பண்ணாதீங்க. டோனர் எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இல்லைனா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ஃபேஸ்க்கு எதுவுமே நீங்கள் இது மாதிரி நீங்கள் 30 டேஸ் ட்ரை பண்ண பாருங்கள். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நைட்டில் வந்து பண்ணிங்கன்னா இதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணிவிட்டு சீரம் எதனா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே விட்டுருங்க. ஃபேஸ் வந்து எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க 1 மந்த்துக்கு. இல்லை 7 டேஸ் தான் ட்ரை பண்ண போகிறோன்னா பண்ணுங்கள், இல்லை 1 டே தான் ட்ரை பண்ண போகிறோம் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகிடும். இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் வரும், நீங்களும் பார்க்கலாம். தேங்க்யூ.